ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் செட் வந்து ஒரு செட் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு 15 மார்க் ஆகட்டும், 10 மார்க் ஆகட்டும். ஸோ டெய்லி எழுதிட்டு இருக்கீங்க. அதுல வந்து டாப் 5 ரேங்க் எடுத்தவங்க வீக் 10 அவங்களுக்கு தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி எவ்ரி வீக் கொடுக்குறோம். ஸோ இந்த வாரத்துல வந்து 5 பேர் இவங்க தான்ப்பா. ரேணுகா ரேணுகா மேம் கண்டினியூஸா ஒரு 10 டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப்பரா வந்துட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாப் லிஸ்ட்ல இருக்க ஒரு 2 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 2 வீக்கா தான் எழுதிட்டு இருக்காங்க. பட் அவங்க இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. தட் இஸ் அவங்க கன்சிஸ்டன்டா எழுதிட்டு இருக்காங்க. கண்டென்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எதை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டாப் 5 ரேங்க் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட்டா நீங்க எழுதுறத வச்சும், உங்களோட பிரசன்டேஷன் வச்சும், ஃபேக்ட்ட வச்சும் தான் நமக்கு இந்த டாப் 5 ரேங்க்ல வருது இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் ஆல். ஸோ இந்த லாஸ்ட் 2 வீக்ல இல்லாதவங்க இந்த டாப் லிஸ்ட்ல வந்திருக்கீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கணும். ரேணுகா மேம் கண்டினியூவா வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடியே நான் வீடியோல போஸ்ட் பண்ணிட்டேன். இல்ல இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா நான் டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு குடுத்துறேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி பாத்தீங்கன்னா இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எழுதி பாருங்க. இந்த டே 3க்கானது வீக் 12ல. ஸோ டீப்லி டிஸ்கஸ் அபவுட் விக்ஷித் பாரத் அண்ட் பிஎம் விகாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதி முடிச்சோன்னே இதுல போட்டணும். பெர் டேக்கு ஒரு கொஸ்டின். மேக்ஸிமம் இப்ப சார் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த 2A எக்ஸாம் முடிச்சுட்டு 2, 3 கொஸ்டின் வந்து போடுவாங்க. தென் வந்து நீங்க அத எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் சார் வந்து குடுத்துருவாரு. அந்த டைம்ல Zoom மீட்ல உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லப்படும். ஓகே. அந்த கொஸ்டின் நீங்க எப்படி எழுதியிருந்திருக்கலாம். இந்த மாரி இந்த கன்டென்ட் நீங்க யூஸ் பண்ணது கரெக்ட்டா இருக்கு. பென் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்க்கு நீங்க டைமும் ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் இந்த 2மே மென்ஷன் பண்ணி போடும் பொழுது, ஸோ இந்த கொஸ்டின்க்கு நீங்க இந்த அளவு டைம் எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டைம் அனாலிசிஸ்ல இருந்து, பென் சூஸ்ல இருந்து, ஃபேக்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுபோக மத்த ஸ்டூடண்ட் அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்க்கான ஆன்சர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்லயே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபேக்ட் நீங்க எடுத்துக்கலாம். த வே ஆஃப் ரைட்டிங் மத்தவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? விக்ஷித் பாரத் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இவங்க யூனியன் பட்ஜெட்ட பத்தின விஷயங்கள் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ 9 கீ பிரியாரிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்ரோச்ல இருந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது, அ இது இந்த பாருங்களேன், இந்த விஷயம் இவங்க வந்து இந்த மாரி நம்மளும் 4 இது போட்டு எழுதுவோம். பட் கீ காம்போனன்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பை கம்பைனிங் தீஸ் திங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃபரண்ட் அப்ரோச்சா இருக்கிற மாரி இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கில் இந்தியா மிஷன பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஆனா ரூல்டு பேப்பர்ல எழுதுங்க. எந்த பேப்பர் எழுதினாலும் சரி, ரூல்டு பேப்பர்ல எழுதுங்க. சிலர் வந்து அன்ரூல்ட்ல எழுதியிருந்தாங்க. அது இந்த டைம் வந்து அவங்க மாத்திட்டாங்க. இதே மாரி நீங்க தமிழ் பேப்பரும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி ரூல்டு பேப்பரா இருந்தாலும் ஓகே தான். ரூல்டுல உங்களுக்கு எழுதணும். அதுதான் விஷயம். ஓகே. இளைஞர் குரல் இதெல்லாமே குடுத்திருந்தாங்க. ஓகேவா தான் இருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த மாரி லைன் போடுறதுக்கு இது வந்து மறுபடியும் 1 டூ 6 இங்க 1 டூ 4 எழுதியிருந்தாங்க. அது அப்படி எழுத வேண்டாம்னு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நெறைய பேருடைய பேப்பர்ஸை நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு கொஸ்டின்க்கு எப்படிலாம் மல்டிபிளா எப்படி எழுதலாங்கிற அப்ரோச் உங்களுக்கு வரும். சரியா? இப்ப பர்ட்டிகுலரா எழுதி முடிச்சோனே, இந்த பர்ட்டிகுலர் பேர் ஒரு 10 பேர் மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் டைம் குடுப்பாரு. அந்த டைம்ல ஃபீட்பேக் நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாரி தான் டெய்லி வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ டாப் 5 ரேங்க் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஊழல் எதிர்ப்பு தினத்த பத்தி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி வரப்போது. இந்த குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அப்டின்னா 7867945526 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ம் இந்த டைம்ல சப்போஸ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல. சார் ஒரு பர்ட்டிகுலர் டைம் சொல்லிருவாங்க இந்த மாதிரி Zoom மீட் உங்களுக்கு இந்த டைம் வந்துருங்க அப்டின்ட்டு. இந்த டைம் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியலங்கிற பட்சத்துல நீங்க சொல்லிருங்க குரூப்லயே. சார் எனக்கு இன்னொரு டைம் குடுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிரலாம். தாராளமா. அப்ப நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லார்னாலயும் அந்த பர்ட்டிகுலர் டைம் அட்டெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் வரி இல்ல. அடுத்த டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க. 2Aக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல 2வே நம்ம விடக்கூடாது. டெய்லி ஒரு கொஸ்டின் எவ்வளோ டைம் ஆகப்போகுது இல்லையா?
அந்த கண்டென்ட் வந்து நமக்கு 2Aக்கும் யூஸ் ஆக போகுது தான். ஸோ அதனால கண்டினியூஸா எழுதுங்க. சோ ஃபார் ஒரு 100 100+ வந்து கண்டினியூவா எழுதிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா குரூப் 2 போஸ்டிங் வந்து உங்களுக்கு வாங்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.